Hello students, this is the answer explanation video of online practice set 6. Let us begin now. First question, which among the following statements are correct? 75 tribal groups in India have been categorized by the Ministry of Home Affairs as particularly vulnerable tribal groups. So this statement is correct. Then among 75 particularly vulnerable tribal groups, most of them are inhabitants of Chhattisgarh. So this statement is wrong. So among 75 particularly vulnerable tribal groups, 13 belongs to Odisha. Okay, so Odisha has the most number of particularly vulnerable tribal groups. Then Madhya Pradesh is the state with the highest tribal population in India. So this is also correct. With respect to highest tribal population in India, Madhya Pradesh stands first, then comes Maharashtra, and then comes Odisha. Okay, so here option C 1 and 3 is the correct answer. Next question, which among the following Central Armed Police Force is responsible for patrolling Indian borders with Nepal and Bhutan as per one border, one force policy? So here option D, Sashastra Seema Pal is the correct answer. See, India la நமக்கு 7 Central Armed Police Force இருக்கு. So they work under the administrative control of Ministry of Home Affairs. So Assam Rifles, Border Security Force, Central Industrial Security Force, Central Reserve Police Force, Indo-Tibetan Border Police, National Security Guard and Sashastra Seema Pal. இதில் அசாம் ரைஃபிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ திஸ் இஸ் தி ஓல்டஸ்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் ஃபவுண்டட் இன் தி கண்ட்ரி. ஸோ இவங்க வேலை வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி ப்ளஸ் பார்டர் செக்யூரிட்டி, எஸ்பெஷலி இண்டோ மியான்மர் பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது இவங்களுடைய வேலை. தென் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா இண்டோ பாக் அண்ட் இண்டோ பங்களாதேஷ் பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஏதாவது இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த பார்டர்ஸை கார்ட் பண்ணுறது இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய வேலை. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து தே ஆர் டாஸ்க்டு வித் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு பப்ளிக் செக்டர் யூனிட். ஸோ நீங்கள் ஏர்போர்ட்ஸில், அதே மாதிரி இஸ்ரோனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில், இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் வந்து இந்த யூனிஃபார்ம்டு பீப்புளை தான் நீங்கள் பார்க்க முடியும். தென் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், ஸோ இவங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, எஸ்பெஷலி லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் உள்ள ஸ்டேட்ஸில் வந்து அந்த ஸ்டேட் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது. தென் பார்த்திங்கன்னா வேறையும் ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய ரயட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது. வேறு லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட் ஆர் யுனைடெட் டெரிட்டரி போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க அப்ஜெக்டிவ் என்னென்னா டு மெயின்டைன் இன்டர்னல் செக்யூரிட்டி இன் இந்தியா, ரைட். தென் இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், இவங்க வேலை என்ன அப்படின்னா என்டையர் இண்டோ சைனா பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஆஸ் பர் திஸ் ஒன் பார்டர் ஒன் ஃபோர்ஸ் பாலிசி இவங்க வேலை வந்து இண்டோ சைனா பார்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறது. தென் வி ஹவ் என்எஸ்ஜி, ஸோ இவங்க வேலை வந்து டு டீல் வித் கவுண்டர் டெரர் அட்டாக்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ளாடி டெரர் அட்டாக்ஸ், உள்நாட்டுக்குள்ளாடி டெரர் அட்டாக்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எகெயின்ஸ்டாக ஆப்ரேஷன்ஸை வந்து முன்னெடுக்கிறது இந்த என்எஸ்ஜியினுடைய வேலை. தென் சசஸ்திர சீமா பால், ஸோ இவங்க வேலை வந்து இண்டோ நேபாள் அண்ட் இண்டோ பூட்டான் பார்டர்ஸை வந்து கார்ட் பண்ணுறது. ஸோ ரீசன்ட்லி இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் பார்டர் டசில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து பார்டர் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ் இருக்குது. தட்ஸ் வை வி நீட் டு லேர்ன் அபவுட் தீஸ் ஃபோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், the term 2+2 dialogue sometimes seen in the news recently refers to, so it's a format of dialogue where. Third question, the term 2+2 dialogue sometimes seen in news recently refers to, it's a format of dialogue where the defense and foreign ministers or secretaries meet with their counterparts from another country. So in the 2 stands for defense and foreign ministries of particular countries. Okay, so India has a 2+2 dialogue with Japan. It has held 2+2 dialogue with the US. So the ரெண்டுமே மினிஸ்டரியல் லெவலில் நடந்திருக்கு. செக்ரட்டரியட் லெவலில் பார்த்தீங்கன்னா we had concluded a 2+2 dialogue with Australia too. Okay, ஸோ இது டிப்ளமேட்டிக் லாங்குவேஜில் இந்த 2+2 டயலாக் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க.
ஸோ ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி கூட நல்ல இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்குறாங்க ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், with reference to minimum support price consider the following statements. MSP is announced by Government of India at the end of the harvest season. No. So MSP is usually announced by Government of India at the beginning of the sowing season. Okay, so don't forget this, it's announced by Government of India at the beginning of the sowing season, not harvest season. Then MSP announced on the basis of recommendations of the Commission of Agricultural Costs and Prices. This is correct. Third statement, MSP recommendations of CACP has to be approved by the Cabinet Committee on Economic Affairs. So this is also correct. Option B, 2 and 3 only is the correct answer, right? So what is this MSP? The MSP அப்படினா என்ன? MSP is a form of market intervention by the Government of India to ensure agricultural producers against any sharp fall in farm prices. Okay, see நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கன்சிடர் ஒரு விவசாயி இருக்கார், ஒரு ஃபார்மர். ஓகே, ஸோ அவர் வந்து பேடி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சரியா? ஸோ திஸ் பேடி அவருக்கு வந்து அந்த இயரில் வந்து கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. லைக் அவருக்கு நிறைய தண்ணி இருக்குது, ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ அன்னைக்கு வந்து அந்த இயர் வந்து அவருக்கு பம்பர் ஹார்வெஸ்ட், சரியா? ஸோ இப்போ இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய விவசாயிகளுக்கு அந்த இயரில் வந்து அப்படி இருக்கும். ஸோ தட் என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் பேடியுடைய விலை வந்து குறையும், ரைட்? ஸோ பேடியுடைய விலை குறைஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கலி இட் அஃபெக்ட்ஸ் தி ஃபார்மர். ஸோ அவருக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்லேயும் சரி, ஈவன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்புட் காஸ்ட்டுக்கு விதை, அப்புறம் வந்து ஃபர்டிலைசர்ஸ், அவருடைய ஒர்க்கு, இல்லை வந்து அவர் வேறு ஒர்க்கர்ஸை வச்சு வேலை பார்த்துருந்தானா அதுக்கான லேபர் சார்ஜ், ஸோ இதையெல்லாம் கொடுக்க முடியாத லெவலுக்கு கூட ஃபார்மர்ஸுக்கு வந்து இந்த இன்கம் வந்து போதாமல் இருக்கும், ரைட்? ஸோ அப்படி ஒரு சினாரியோ வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை க்ரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதே அனலைஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த இயரில் எப்படி இருக்குது, இன்புட் ப்ரைஸஸனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த கமிஷன் சிஏசிபி வந்து அனலைஸ் பண்ணி தே வில் ரெக்கமெண்ட் டு திஸ் சிசிஇஏ, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இந்த இயரில் வந்து நம்ம இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே வில் ரெக்கமெண்ட். ஸோ அதை வந்து இந்த கேபினெட் கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணும், ரைட்? ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம். இது பல வருஷமாக அமலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ எத்தனை க்ராப்ஸுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா as per now 22 க்ராப்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இன்க்ளூடிங் பேடி, வீட், இந்த மாதிரியான சீரியல்ஸுக்கு இருக்குது, ஆயில் சீட்ஸுக்கு இருக்குது, ஈவன் டொபாக்கோவுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஹவ் ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் ஃபார் சுகர் கேன். சுகர் கேனுக்கு வந்து ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தே ஆர் அனௌன்சிங் இட். ஓகே, ஸோ இப்போ ஏன் இது வந்து நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரீசன்ட்லி திஸ் சேம் சிசிஇஏ, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், இட் அப்ரூவ்ட் ஏ ஹைக். ஓகே, ஸோ ஒரு இன்க்ரீஸை வந்து எம்எஸ்பியில் வந்து ஒரு இன்க்ரீஸை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. தேட்ஸ் வை திஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கான்செப்ட் இஸ் இன் நியூஸ். நெக்ஸ்ட் question, the locust environmental booklet is a document released by, so this is a document released by the Food and Agricultural Organization. So this Food and Agricultural Organization is a specialized agency under United Nations. அப்போ what is this booklet? அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it gives an update on the situation and methods of handling locust swarms. ஸோ locust swarmsனால் வெட்டுக்கிளிகள் கூட்டமாக வர்றது தான் நம்ம லோக்கஸ் ஸ்வாம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜிஸு, அப்புறம் வந்து இது எங்கே இந்த லோக்கஸ் ஸ்வாம்ஸ் வந்து எங்கே வந்து ஆக்குமுலேட் ஆகிருக்குது இப்போ அப்படிங்கிற மாதிரியான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே அப்டேட் த்ரூ அ புக்லெட். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் புக்லெட் ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவில் we are seeing this locust swarms in northern states. Okay, so especially Gujarat, Maharashtra, Rajasthan, Madhya Pradesh, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இப்படிப்பட்ட ஸ்டேட்ஸில் வந்து நம்ம இந்த லோக்கஸ்ட் ஸ்வாம்ஸை பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த லோக்கஸ்ட்டுக்கு வந்து சில ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. யூஸ்வலி தீஸ் லோக்கஸ்ட் ஆர் சிங்கிள் ஸ்பீஷீஸ் ஆஃப் அனிமல்ஸ், insects, right?
ஸோ இந்த இன்செக்ட்ஸ் வந்து தனித்தனியாக தான் வாழும். ஸோ அது வந்து கூட்டமாக இருக்கிறது வந்து அதுக்கு பிடிக்காது. பட் ஏன் வந்து இவ்வளோ பெருங்கூட்டமாக வந்து நம்ம கிராப்ஸை எல்லாம் நாசமாக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து சயின்டிஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. டியூரிங் ஹார்வெஸ்ட் சீசன், அறுவடை நடக்கும்போது பயிர்களை சாப்பிட்றதுக்கு இந்த லோக்கஸ்ட் வந்து, இப்போ ஒரு லோக்கஸ்ட் வருதுன்னா இன்னொரு லோக்கஸ்ட் வரும். ஓகே, ஸோ இதுக்கு இடையில வந்து சில இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ பாடிலி இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும்போது ஒரு செக்ரீஷன், ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து செக்ரீட் ஆகுது. அதுக்கு பேர் வந்து செரோட்டோனின், ரைட்? ஸோ இந்த செரோட்டோனின் வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூட் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ். ஸோ இதே சேம் செரோட்டோனின் வந்து நம்ம ஹியூமன் பிரெயின்லேயும் செக்ரீட் ஆகுது, ரைட்? ஸோ இந்த செரோட்டோனின் தான் என்ன பண்ணுதுன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் ஸ்டிமுலேட்ஸ் தி லோக்கஸ்ட். ஸோ கூட்டமாக கூடுறதுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுக்குது. இந்த சிங்கிளாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து இப்படி கூட்டமாக சேர்ந்து இந்த ஸ்வாம்ஸாக மாறி கிராப்ஸை இது சாப்பிட்றதுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படிங்கிறத வந்து ரீசன்ட்லி தே ஹவ் ஃபவுண்ட் அவுட். ரீசன்ட்லி இல்லை, முன்னாடியே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இப்போ ரீசன்ட்லி இந்த லோக்கஸ் ஸ்வாம்ஸ் வந்து நியூஸில் இருந்ததுனால இந்த கண்டுபிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நியூஸில் இருந்தது. ஓகே, ஸோ இப்போது இந்த லோக்கஸ் ஸ்வாம்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரப்போசல் இருக்குது. ஸோ நவ் வி ஆர் யூஸிங், அஃப்கோர்ஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. லைக் சாதாரணமாக சவுண்டு க்ரியேட் பண்ணி விரட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலத்தியான் ஸ்ப்ரே பண்ணுறது. ஓகே, மாலத்தியான் இஸ் எ பெஸ்டிசைட், அதை ஸ்ப்ரே பண்ணுறது. பட் நிறைய என்விரான்மெண்டலிஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, மாலத்தியான் வந்து இட்ஸ் நாட் அ குட் சொல்யூஷன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ரெக்கமெண்டிங் தி யூசேஜ் ஆஃப் பயோபெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன். இன்னொன்று, as we have this result, ஸோ இந்த செரோட்டோனின் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ரிசல்ட் இருக்கிறதுனால we can use செரோட்டோனின் இன்ஹிபிட்டர்ஸ். இந்த செரோட்டோனின் செக்ரீஷனை வந்து இந்த லோக்கஸ்டில் வந்து குறைக்கக்கூடிய சில மருந்துகளை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த ப்ரொப்போசல்ஸை வந்து அவங்க முன் வச்சுருந்தாங்க. தட்ஸ் வை திஸ் பர்டிகுலர் booklet is in news. Okay. Which among the following countries are the members of Group of 7 or G7? Germany, Australia, Canada, Russia, France. So here Australia and Russia are not the members of G7. So Germany, Canada and France. Option A, 1, 3 and 5 only is the correct answer. So these are the member countries of G7. So all advanced economies: US, UK, France, Germany, Canada, Italy and Japan. So இங்கே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும், see this G7 was established in the year 1975. Okay, so in the year 1998 Russia was included to G7 and it's called as G8 afterwards. Okay, so in the year 2014 Russia was removed from G8. So and after that it's called as G7, right? Okay, next question, 7th question. India's first solar powered ferry Aditya runs on the, so it's a boat ferry, it's a kind of passenger boat, runs on the Vaikam Pavanakadavu route in Kerala. Okay, so why this solar powered ferry Aditya is in news? So this is because, so it's shortlisted for a very famous award, Gustave Trouvé Award, and it's the sole entrant from Asia, right? And this ferry is operated by Kerala State Water Development Department and it's built by Navalt Solar and Electric Boats, Kochi. So இதோடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகே, ஸோ நார்மலி ஒரு டீசல் ஃபெரியை வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா 8,000 rupees பெர் டே. இட்ஸ் ஓகே, ஸோ 8,000 rupees பெர் டே ஆகுது ஆப்ரேஷன் காஸ்ட்டு. பட் இந்த பர்டிகுலர் ஃபெரி யூஸ் பண்ணுறது வந்து ஜஸ்ட் 190 per day. ஓகே, rupees 190 per day. ஸோ அந்த அளவுக்கு என்ன இருக்குதுன்னா லாபம் இருக்குது காஸ்ட் பேசிஸில் பார்த்தோம்னா. இன்னொன்று, இது ஃபாசில் ஃபியூலை எரிக்கலை, ரைட்? ஸோ அதனால் இட்ஸ் அ க்ரீன் டெக்னாலஜி. ஸோ அதனால் இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு வந்து டேமேஜ் வந்து இட்ஸ் வெரி வெரி லெஸ் தென்
Eighth question, consider the following statements with respect to payment infrastructure development. Eighth question, consider the following statements with respect to payment infrastructure development fund. So this PIDF has been created by the Reserve Bank of India to encourage the acquirers to deploy point of sale infrastructure. So this statement is correct. RBI will make an initial contribution of rupees 500 crores to the PIDF, covering half of the fund. So this statement is wrong because RBI will make an initial contribution of rupees 250 crores, not 500 crores. So the total outlay, so மொத்தமாக இந்த ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 crores தான். ஸோ அதில் பாதி வந்து 50% வந்து கான்ட்ரிபியூட்டட் பை ஆர்பிஐ. ஸோ இந்த ஃபண்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டயர் 3 to டயர் 6 சென்டர்ஸ் ஆர் சிட்டிஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமான ஒரு ஃபண்ட் இது. as I told you, RBI's contribution is rupees 250 crore. Remaining contribution வந்து பார்த்தீங்கன்னா they'll get it from card issuing banks and card networks like RuPay, Visa அந்த மாதிரியான கார்டு நெட்ஒர்க்ஸ்லேருந்து வாங்குவாங்க, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் 9, question number 9. The urban learning internship program TULIP unveiled recently is being implemented through a partnership between Ministry of Housing and Urban Affairs and All India Council for Technical Education. So இது வந்து ஒரு போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் வழியாக they are providing internship opportunities to fresh graduates and engineers under smart city projects in India. Okay. Next question, 10th question, which among the following states or union territories shares borders with China? Okay, so இது வந்து recently அந்த border related disputes வந்து நியூஸில் இருந்தது. So you have to know this. So all these states, okay, Ladakh, Himachal, Ladakh is a union territory, Himachal Pradesh, Uttarakhand, Sikkim. So all these regions, they share borders with China. So option D, 1, 2, 3 and 4 is the correct answer. So look at this map. So this is China, right? So Ladakh, Himachal, Uttarakhand, Sikkim and Arunachal Pradesh. So all these places, states or union territories shares borders with China. Right. 11th question, consider the following statements. United Nations Security Council is composed of 15 non-permanent members. So this is wrong. India is currently a non-permanent member of United Nations Security Council. So this is also wrong. So D, neither 1 nor 2 is the correct answer. So United Nations Security Council composed of 15 members. Among those 15 members, 5 are permanent members. Permanent members of UNSC are China, France, Russia, US and UK, and they have 10 non-permanent members. So and these 10 non-permanent member countries are elected for 2-year terms by United Nations General Assembly. So India is recently elected as a non-permanent member of United Nations Security Council, but its term starts only on January 2021. So currently it's not a non-permanent member of United Nations Security Council, right? Next question, question number 12. Cordyceps militaris, sometimes seen in the news recently, is a parasitic but rare super mushroom known for its medicinal properties. So in the fungus, it's a fungus actually. So in the fungus lerundu Bodoland University of Assam, ஸோ அவங்க ஒரு பவுடர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவுடர் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுடைய claim. That's why this Cordyceps militaris is in news. And this is a very rare fungus and an expensive one. So 1 kg of அந்த fungal powder வந்து 8 lakhs வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கும் அப்படிங்கிறது நியூஸில் இருந்துச்சு. That's why you need to study this. Then 13th one, Varkari tradition and pilgrimage are associated with which state of India? So this tradition and pilgrimage is associated with the state of Maharashtra. So recently due to lockdown, so in the pilgrimage எல்லாமே cancel ஆயிருந்தது. That's why this is in news. And this Varkari tradition is related to Bhakti movement. Don't forget this and do refer about this Varkari tradition and pilgrimage. 14th question, Vamsadhara river flows through which among the following states? So this river flows through Odisha and Andhra Pradesh, right? Next, 15th question,
which among the following countries 15th question, which among the following countries are Persian Gulf littoral states? So what are littoral states? So the countries surrounding a geographical region, especially a water body, are called as littoral states. So here Persian Gulf சுத்திருக்கக்கூடிய countries எதெல்லாம் அப்படின்னா Iran, Iraq, Kuwait and Oman. So here option C 1, 2, 3 and 4 only is the correct answer. Syria is not a Persian Gulf littoral state. Look at this map. So this is Persian Gulf. So Persian Gulf சுத்திருக்கக்கூடிய countries எதெல்லாம்னா Iran, Iraq, Kuwait, Saudi Arabia, Bahrain, Qatar, UAE and Oman. See this region, this Persian Gulf, this Strait of Hormuz and Gulf of Oman. So in the region எல்லாமே வந்து they are very important strategically because நிறைய crude oil transportation நடக்கக்கூடிய ஒரு region, right? Next question, 16th question. In India, GDP, gross domestic product data is released by, so this is released by National Statistical Organization. So why this is in news? So recently they released the data. So GDP growth rate வந்து நமக்கு 4.2% தான் இருக்கு and this is 11 years low. 11 வருஷத்துல இதுதான் ரொம்ப குறைவான வேல்யூ அப்படின்னு they have recorded, right? And another important thing about this NSO is, see இந்த NSO அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து 2019ல they have established by amalgamating two other organization, already existing organizations, Central Statistical Organization CSO and NSSO, National Sample Survey Organization. So the ரெண்டையும் merge பண்ணி தான் now we have National Statistical Organization, right? 17th question. So this is a previous year question. With reference to Indian history, the members of the Constituent Assembly from the provinces were, so they were elected by the provincial legislative assemblies. So we know what is Constituent Assembly. Constituent Assembly drafted our constitution, plus they acted as the provisional parliament till our first government came into power, right? So upon the Constituent Assembly la provinces la ulla members eppadi elect pannanga, of course there is no direct election happened, so they are elected by the provincial legislative assembly. So அன்னைக்கு மாகாணங்கள்ல இருந்த சட்ட சபைகள் வந்து அவங்கள வந்து எலெக்ட் பண்ணிச்சு, right? 18th question, consider the following statement. This is also a previous year question. An amendment to the Constitution of India can be initiated by an introduction of a bill in the Lok Sabha only. So this statement is wrong, okay? Then second statement, if such an amendment seeks to make changes in the federal character of the Constitution, the amendment also requires to be ratified by the legislature of all the states of India. No, this is also wrong. All the states illa, half of the states, okay? So நம்ம ஏற்கனவே இதை படித்தோம், okay? Last videosல we have studied this. So half of the states வந்து ratify பண்ணணும், okay? ஸோ இங்கே வந்து லோக்சபா ஒன்லின்னு இருக்குது, நோ ராஜ்யசபாலையும் என்ன பண்ணலாம், எனி ஹவுஸ் ஆஃப் தி பார்லமெண்ட். ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்து எனி ஹவுஸ் ஆஃப் பார்லமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ இங்கே வந்து டி நெய்தர் 1 nor 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் ஒன்று கான்ஸ்டிடியூஷனில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 368ல் பார்ட் 20 article 368 கீழே they have defined that procedure. So அந்த procedure படி ஒரு amendment, ஒரு constitutional amendment, it can be introduced in parliament only, okay? So state legislatureல introduce பண்ண முடியாது. So லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ either houses you can introduce. So it can be introduced by an MP. So minister தான் introduce பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. Any private member can introduce an amendment. And no prior permission of president is needed. Permission president உடைய prior permission தேவையில்லை. Then என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it should be passed by special majority. We have studied what is special majority அப்படின்னு. ரெண்டு ஹவுஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டினால பாஸ் பண்ணப்படணும். See, separate passing is must. தனித்தனியாக பாஸ் ஆகணும் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். ஸோ ஒருவேளை உடன்பாடு எட்டப்படலை, ஸோ ஒரு ஹவுஸ் வந்து பாஸ் பண்ணி இன்னொரு ஹவுஸுக்கு அனுப்புது. ஸோ இன்னொரு ஹவுஸில் வந்து there is a என்ன சொல்கிறது, கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, இல்லை வந்து கருத்து வேறுபாடு இருக்குதுன்னா அதான் இஃப் டெட் எண்ட் ஆர் ஹிட் ரோட் பிளாக், சி நோ ஜாயின்ட் சிட்டிங் இஸ் அலவுட் அஸ் பர் தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து கூட்ட அமர்வு வந்து கிடையாது. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது.
Then if federal provisions are being amended, so what are federal provisions? The provisions which involves states. Say for example, India division of powers is mentioned in the 7th schedule. So in the 7th schedule amend பண்ணனும் அப்படினா it needs ratification from the and the particular constitutional amendment bill வந்து it requires special majority in both the houses plus ratification by half of the states. Okay, so அந்த ratification எப்படி நடக்கணும்னா with a simple majority in their own legislature. ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்லேயும் சிம்பிள் மெஜாரிட்டியில் அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படணும். ரைட், அப்புறம் இப்படி இந்த ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு பார்லமெண்ட்டில் கம்ப்ளீட் ஆன பிறகு இட்ஸ் சென்ட் டு தி பிரசிடென்ட். ஓகே, ஸோ ப்ரெசென்டட் டு தி பிரசிடென்ட். சி ரிமெம்பர் திஸ், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு பிரசிடென்ட் கண்டிப்பாக அசென்ட் வந்து கொடுத்தாகணும். ஓகே, ஸோ ஹி ஹேஸ் டு கம்பல்சரிலி கிவ் இஸ் அசென்ட். ஸோ அவர் அசென்ட் கொடுத்தோடனே constitution வந்து it stands amended, right? So this is the amendment procedure of Indian constitution. So 19th question, an increase in the bank rate generally indicates that central bank is following a tight money policy. So I'll give you an example. See, there are two people, purchaser, okay, so ஒரு குட்டை வாங்குறவர், இந்த குட்டை விற்கிறவர், செல்லர். இப்போ இந்த பர்ச்சேஸருக்கு இந்த டைமில் செல்லர்கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு அவர் கையில் கேஷ் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிளாக இருக்குது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் வந்து அவர் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த செல்லருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி ஸோ அவர்கிட்ட கொடுக்கலாம். ஸோ இந்த செல்லர் ஸோ அதை ஒரு பேங்கில் கொடுத்து ஒரு லேட்டர் டேட்டில் ஸோ அதை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், கேஷ் ஆட்டு ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ இது வந்து எக்கனாமியில் வந்து ஒரு செட்டப், ரைட்? இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ச்சேசர் அந்த செல்லர்கிட்ட வந்து ஒரு 1000 rupeesக்கு ஒரு பொருள் வாங்குறாரு. ஸோ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து இஸ் ப்ரொவைடிங். அப்போது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இப்போது செல்லர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த செல்லருக்கு வந்து இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டுக்கு முன்னாடியே கேஷ் தேவைப்படுது. அப்போ இந்த செல்லர் என்ன பண்ணுவார்னா பேங்க்குக்கு போவார். பேங்க்குக்கு போய் அவர் வந்து அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே எனக்கு காசு வேணும் அப்படின்னு பேங்க்கிட்ட கேட்பார். அப்போ பேங்க் என்ன பண்ணுவோம்னா அவருக்கு அந்த காசை வந்து கொடுக்கும். பட் இந்த 1000 rupeesக்கு பதிலாக ஸோ ஒரு அமௌண்ட், பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவருக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதில் வந்து ஒரு 8% இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ இவருக்கு இந்த செல்லருக்கு கொடுக்குறது வந்து ஒரு 920 rupees வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போ 80 rupees வந்து அதில் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த ரேட், ஓகே, ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த 8%, ஸோ இதை தான் நம்ம பேங்க் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நவ் லுக் அட் தி டெஃபினிஷன். ஸோ த ரேட் ஃபிக்ஸ்டு பை தி சென்ட்ரல் பேங்க் அண்ட் திஸ் ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு பை ஆர்பிஐ. ஸோ பேங்க்ஸ் வந்து எப்படி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஆர்பிஐ, central bank, at which it rediscounts first class bills of exchange and government securities held by commercial banks. Okay, so இப்போ இந்த பேங்க் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி வாட் will happen, say ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 10% ஆகுதுன்னா ஸோ இவர்கிட்ட வந்து இவருக்கு கிடைக்கிறது வந்து 900 rupees தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த செல்லருக்கு கையில் போகக்கூடிய அமௌண்ட் வந்து குறையும். ஸோ இஃப் பேங்க் ரேட் இன்க்ரீசஸ் தென் money flow decreases. ஓகே, ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். பேங்க் வந்து இந்த செல்லருக்கு வந்து 1000 rupeesக்கு பதிலாக ஸோ அவர் ஏர்லி டேட்டில் கேட்குறதுனால ஒரு அமௌண்ட்டை வந்து பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. பட் இந்த பர்ச்சேசர்கிட்டேருந்து பேங்க் வந்து என்ன பண்ணிடும்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் வாங்கிடும். ஸோ பேங்க்குக்கு கையில் கேஷ் ஃப்ளோ இருக்கும். பட் யாருக்கு கையில் மணி ஃப்ளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் தி பீப்புள், லிக்விடிட்டி வந்து மக்கள்கிட்ட வந்து குறையும். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். இன்னொரு லிக்விடிட்டி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரிசர்வ் பேங்க் வச்சுருக்கக்கூடிய மெஷர் அது, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் 20, question number 20, which of the following statements is or correct? So first statement, viruses lack enzymes necessary for the generation of energy. So this is correct. Okay, so viruses வந்து என்சைம்ஸ் கிடையாது எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, தே கான் சர்வைவ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நாவல் கொரோனா வைரஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் இருக்குது. ஒவ்வொரு சர்ஃபேஸஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு நாள் தான் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற
ஒரு லைஃப் டைம் வந்து இருக்குது. அதுக்கு பிறகு வந்து அது என்ன ஆகாது அப்படின்னா அதுக்கு ஓனாக வந்து எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இல்லாமனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் டிஸ்இன்டகிரேட்ஸ், ரைட்? பட் ஒரு ஹோஸ்ட் கிடச்சிது அப்படின்னு சொன்னால், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த இன்ஃபெக்டட் சர்ஃபேஸை தொட்டுட்டு உங்களுடைய நோஸ் இல்லை மவுத்தில் வந்து கையை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த வைரஸுக்கு வந்து என்ன கிடச்சிரும்னா ஒரு ஹோஸ்ட் கிடச்சிடும். ஸோ இட் வில் ரெப்ளிகேட் வித்தின் அஸ், ரைட்? ஸோ நார்மலி இந்த வேறு மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் வைரஸுக்கும் இடையில நிறைய டிஃபரன்சஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து இது. ஸோ தே லேக் என்சைம்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் திங் இஸ் வைரஸஸ் கேன் பி கல்ச்சர்ட் இன் எனி சிந்தட்டிக் மீடியா. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, வைரஸஸை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பொதுவாக சிந்தட்டிக் மீடியத்தில் நம்ம கல்ச்சர் பண்ண முடியாது. அதனால தான் வைரஸ் ரிலேட்டட் ரிசர்ச்சஸ் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, ரைட்? ஸோ இப்போ கூட நம்ம இந்த ஜீனோம் சீக்வென்சிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பட் ஸ்டில் அந்த வைரஸஸுக்கு எதிரான மருந்து கண்டுபிடிக்கிறது, வேக்சினேஷன் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க், ரைட்? தென் viruses are transmitted from one organism to another by biological vectors only. No, this is wrong. Biological vectors அப்படின்னு சொல்லும்போது லிவிங் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் வந்து வைரஸஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். பட் திஸ் இஸ் ராங். அபயோட்டிக் வெக்டர்ஸ் லைக் யூனோ ஏர், வாட்டர், இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஃபெக்டடான ஏரை வந்து சுவாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து உங்கள் உடம்புக்குள்ளாடி போயிடும். ஸோ அதனால் எபயோட்டிக் வெக்டர்ஸும் ஆர் தேர். ஸோ இங்கே பயாலஜிக்கல் வெக்டர்ஸ் ஒன்லின்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ ஹியர் ஆப்ஷன் 1 ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனுக்கு கீழே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தட் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒவ்வொரு நியூ வீடியோஸ் போடும்போதும் உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து யூடியூப் ஆப்பில் வந்துடும், ரைட்? ஸோ தட் யூ கேன் ஈஸிலி கெட் access to these videos, right? If you have any queries, please do comment in the comment section below. Thank you for watching. Happy learning.